பழனி மலைமேல் உயரமாகத் திகழும் பழனி முருகன் டெம்பிள் தமிழர்களின் ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றது. இந்த கோவில் எப்படி உருவானது என்பது புராணம், வரலாறு, பக்தி மற்றும் மரபு ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு ஆழமான கதை. பழனி கோவில் ஆறுபடை வீடு எனப்படும் முருகனின் 6 புனித ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு அருள்பாலிக்கும் முருகன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தில் வழிபடப்படுகிறார். கையில் தண்டம் ஏந்தி துறவி போல எளிமையாக நிற்கும் இந்த உருவம் உலகில் உள்ள ஆசைகளை கைவிட்டு ஞானத்தை தேர்ந்தெடுத்த தெய்வத்தின் அடையாளமாகும். இந்த கோவிலின் உருவாக்கம் தொடர்பான கதை லார்ட் சிவ, பார்வதி, முருகன் மற்றும் கணேஷா ஆகியோருடன் தொடங்குகிறது. ஒருநாள் நரதா முனிவர் சிவபெருமானை சந்தித்து ஞானப்பழம் எனப்படும் ஒரு அரிய பழத்தை அளித்தார். இந்த பழம் சாதாரணமானது அல்ல. இதை பெறுபவருக்கு உலகின் முழு அறிவும் கிடைக்கும் என்று நம்பப்பட்டது. இதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசித்த சிவபெருமான் ஒரு சோதனையை முன்வைத்தார். உலகத்தை முழுவதும் சுற்றி வந்து முதலில் வருபவருக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்றார். இதை கேட்டவுடன் முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகைச் சுற்ற புறப்பட்டார். அவர் வேகமாக விண்ணில் பறந்து மலைகள், கடல்கள், நாடுகள் அனைத்தையும் கடந்து பயணம் செய்தார். ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார். அவர் உடனே புறப்படவில்லை. அதற்கு பதிலாக கணேஷா தன் தந்தை மற்றும் தாயை 3 முறை சுற்றி வந்து எனக்கு உலகமே அப்பா அம்மாவே என்றார். இந்த பதில் சிவபெருமானையும் பார்வதியையும் ஆச்சரியப்படுத்தியது. அவர்கள் விநாயகரின் அறிவை உணர்ந்து ஞானப்பழத்தை அவருக்கே வழங்கினர். சிறிது நேரம் கழித்து உலகைச் சுற்றி வந்த முருகன் இந்தச் சம்பவத்தை அறிந்தார். அவர் மிகவும் மனவேதனை அடைந்தார். தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று நினைத்து கோபமடைந்தார். உடனே கைலாயத்தை விட்டு தெற்கே புறப்பட்டார். அவர் வந்தடைந்தது தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான மலைப்பகுதி. அந்த மலை மேல் அவர் துறவியாக அமர்ந்து தவம் செய்தார். கையில் தண்டம் மட்டும் வைத்துக்கொண்டு எளிய உடையில் இருந்ததால் அவருக்கு தண்டாயுதபாணி என்ற பெயர் கிடைத்தது. பின்னர் பார்வதி மற்றும் லார்ட் சிவ அவரை சமாதானப்படுத்த வந்தனர். அவர்கள் கூறியது, பழம் நீதான், அதாவது நீயே ஞானத்தின் வடிவம் என்ற அர்த்தம். இந்த வார்த்தை காலப்போக்கில் பழனி என்ற பெயராக மாறியது. இந்த புராணக் கதை இந்த தலத்தின் ஆன்மீக அடிப்படையாக இருந்தாலும் பழனி கோவிலின் கட்டுமானம் வரலாற்று காலங்களில் பல மன்னர்களால் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பாண்டியன் டைனஸ்டி மன்னர்கள் இந்த கோவிலின் முதன்மை வளர்ச்சிக்கு காரணமானவர்கள். பின்னர் சோழன் டைனஸ்டி மற்றும் சேரன் டைனஸ்டி ஆட்சி காலங்களிலும் கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. பழனி முருகன் சிலை மிகவும் தனித்துவமானது. இது நவபாஷாணம் எனப்படும் 9 அரிய கனிமங்கள் மற்றும் மூலிகைகளால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிலையை சித்தர் போகர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நவபாஷாணச் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிர்தம் மற்றும் பால் போன்றவை மருத்துவ குணம் கொண்டதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பழனி கோவிலுக்குச் செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் படிகளை ஏறி செல்வார்கள். சுமார் 600க்கும் மேற்பட்ட படிகள் உள்ளன. சிலர் வழிபாட்டின் ஒரு பகுதியாக காவடி ஏந்தி வருவார்கள். ஹரோஹரா என்று முழங்கும் அந்த பக்தி உணர்வு அந்த இடத்தின் ஆன்மீக சூழலை மேலும் உயர்த்துகிறது. பழனி பஞ்சாமிர்தம் உலகப் புகழ் பெற்றது. இது வாழைப்பழம், தேன், நெய், சர்க்கரை, திராட்சை போன்றவற்றால் தயாரிக்கப்படுகிறது. இந்த பஞ்சாமிர்தம் சுவையில் மட்டுமல்ல, அதன் பரிசுத்தத்திலும் சிறப்பு பெற்றது. இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்களில் இலட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். அந்த நேரங்களில் பழனி மலை முழுவதும் பக்தி முழக்கம் ஒலிக்கும். பழனி கோவில் ஒரு வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக பாடமாகவும் உள்ளது. முருகன் தனது கோபத்தையும் துயரத்தையும் கடந்து துறவியாக மாறியது வாழ்க்கையில் ஆசைகளை விட அறிவும் அமைதியும் முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கிறது. வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்தாலும் பழனி முருகனை நாடினால் மன அமைதி கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இவ்வாறு பழனி கோவில் உருவானது ஒரு சாதாரண வரலாறு அல்ல. அது பக்தி, அறிவு, தியாகம் மற்றும் ஆன்மீக உணர்வு ஆகியவற்றின் இணைப்பாகும். இந்த கதையை அறிந்த பிறகு பழனி கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு பயணமும் இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.